50ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். இந்த மன்னாவினுடைய தலைப்பு, இடம் கொடுங்கள், கர்த்தர் உங்களிடம் வருவார். இடம் கொடுத்தால் போதும், அவர் உங்களிடத்திலே வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார், ஏக்கமாகவும் இருக்கிறார், வாஞ்சையாகவும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்ற நிலையில் இருக்கிறீர்களோ, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ, யாரும் இல்லை என்று சொல்லி மன வேதனையோடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ, உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறவரும் உங்களை நேசிக்க சித்தம் கொண்டிருக்கிறவரும் எப்போதும் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறவரிடத்திலே உங்களை தந்துவிடுங்கள். நிச்சயமாகவே அவர் வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை அற்புதங்களை காண்பீர்கள். அவர் வந்தால் நீங்கள் நிச்சயம் அற்புதங்களை காண்பீர்கள் என்கிறதிலே சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இடம் கொடுங்கள், அவர் உங்களிடத்திலே வருவார் என்கிற தலைப்பிலே வார்த்தைகளை கொண்டு பேசினீர் அப்பா. இடம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ள நீ பிரவேசித்து, அன்று சகவின் இல்லத்துக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே ரட்சிப்பை வழங்கினது போல கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து ஆண்டவரே சோத்திரப்பா, நிரந்தரமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் தங்கி அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.